ஹாய் கைஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் மஷ்ரூம் கிரேவி பண்ணாங்க. இதுக்கு தேவையான பொருள் வந்து தக்காளி, வெங்காயம், இந்த தேங்காய், இது வந்து பிரியாணி இலை. இந்த பிரியாணி இலை கைஸ் 2 வேணும். ஒரு தக்காளி போடும். வெங்காயம் இதுக்கு என்ன பெருசு பெருசாலாம் இருக்குதுன்னு பார்க்காதீங்க. இது வந்து இது பொட்டுக்கடலை, அடுத்து ஏலக்காய், இதெல்லாமே இருக்குது கைஸ். இப்போ நம்ம முக்கியமான தேவையே இந்த மஷ்ரூம் தான். இது நம்ம முக்கியமாக இதெல்லாம் போட்டு நம்ம இப்போ அரைச்சிக்கணும். இதெல்லாம் முதல்ல நல்லா தாளித்து அரைச்சிக்கணும் கைஸ். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 1 by 1 போட்டுக்கலாம். சூப்பர். இப்போ நம்ம 3 ஸ்பூன் எண்ணெய் வேணும் கைஸ். இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு வணக்கிக்கலாம் கைஸ். எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம். நான் தேங்காய் மட்டும் லாஸ்ட்டாக தான் கைஸ் போடணும். எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம் கைஸ். இப்போ ஒரு அளவுக்கு வெங்காயம், இது பிரியாணி இலை ஒரு அளவுக்கு வந்ததும் அடுத்து தாங்க நம்ம தக்காளி போடணும். இப்போ நம்ம ஒரு அளவுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா வணக்கியாச்சு. இப்போ நம்ம தேங்காவை போடலாம். சாரி கைஸ் தேங்காய் லாஸ்ட்டாக தான் போடணும். இப்போ நம்ம பொட்டுக்கடலை இதெல்லாம் இருந்துச்சு, அதை மண்ணில் போட்டுக்கலாம் கைஸ். இப்போ தான் நம்ம தேங்காய் போடணும். தேங்காய் போட்டாச்சு. நல்லா வணக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா வணக்கிக்கிட்டே இருந்தோம். அது நல்லா அதெல்லாம் ஆறுனதும் கைஸ் அது ஒரு 70% வெந்தணும். இப்போ நம்ம மிளகாப்பொடியை போட்டுக்கலாம். அது உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். அடுத்து மல்லித்தூள் போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம அதெல்லாம் முடிஞ்சோம். சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது நல்லா வணக்கினதும் இதெல்லாம் எடுத்து வச்சு ஃபேனில் வச்சுட்டோம். அது அந்த கேப்பில் நம்ம போய் காளானை இதெல்லாம் நல்லா அரைச்சி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வணக்கினது இப்போ போட்டு நம்ம மிக்சியில் போடலாம். நான் ஒரு மேஜிக் பண்ணுறேன். டாடா, எப்படிரா. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். பிரியாணி இலை எண்ணெயில் போடணும் கைஸ். இப்போ நம்ம காளானை போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச இதை போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு உங்களுக்கு தண்ணி வேணும்னா போட்டுக்கலாம். தண்ணி போட்டோன்னு பார்த்தீங்களா. இப்போ நம்ம கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். இது எவ்வளோக்கு அளவாக போடணும்னு தெரியுறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம மூடி வைக்கலாம். இது இப்போ நல்லா வெந்ததும் காட்டுறேன் கைஸ். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. வாங்க மூடியை திறக்கலாம். கைஸ் அந்த கேப்பில் நான் எங்கள் அம்மா கூட சண்டை போட்டுருந்தேன். வாங்க இப்போ போய் நம்ம மூடியை திறக்கலாம்.
மூடியை திறந்தாச்சு. திறந்து பண்ணுங்க, நல்லா வாசம் வந்து ஃபைனல் டச் வந்து நம்ம கொத்தமல்லி தலையை போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு நான் போட்டேன், உங்களுக்கு வேணும்னா நிறையா கூட போட்டுக்கலாங்க. எனக்கு கொஞ்சோண்டு தான் பிடிக்கும், கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான் கைஸ், ரெடி ஆயிடுச்சு. எங்கள் அம்மா போட்டுட்டு எனக்கு தந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். வெறும் வாயில் பரோட்டா சாப்பிட்டு பார்த்தேன், அவ்வளோக்கு இல்லை. குழம்புல போட்டு சாப்பிட்டு பார்த்தேன், இப்படி இருந்துச்சு கைஸ். சொர்க்கமே போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு கைஸ். இப்படி இருந்துச்சு, நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். சூப்பராக இருந்துச்சு. சொர்க்கம்